அப்பான்னு சொல்லி அவரே அவருக்கு சொல்லிக்கிறாருங்க. அவர் கட்சிக்காரர்கிட்ட காசு கொடுத்து அவரே போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு அப்பா வந்து சொல்றது பெருமையா இருக்குன்னு அவரே சொல்லிக்கிறாரு. தமிழக மக்களுக்கு மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக, சமூக நீதி பேசக்கூடிய திமுக இதை ஏன் செய்யல? மோசமான ஆட்சி, கேவலமான ஆட்சி, தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி, தமிழ் மக்களுக்கு நாங்க தான் வருவோம். அது பார்ப்போம் வர 2025. திமுக ஆட்சியில டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 போக்சோ சட்டம், 7 பேர் போக்சோ சட்டத்துல பாலியல் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்தியா லெவல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சாதி எண்ணிக்கை வந்து எடுக்கணும்னு சொல்லி அனைத்து சாதியினர் சங்கமும் கூடி இன்னைக்கு வந்து மொத்தமா வந்து எல்லா சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா தொடர்ந்து வந்து தமிழகத்துல எடுக்காம இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி போகுன்றதையும் பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் வந்து 1931க்கு பிறகு கணக்கெடுப்பு எடுக்கலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். தொடர்ந்து வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா, சீமான் இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி வராங்க. ஆனா அரசு வந்து எங்களுக்கு அந்த பவர் இல்ல, திமுக திராவிட மாடல் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல பீகார்ல எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, கேரளாவில் முந்தைய எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்திருக்கும் போது மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக, சமூக நீதி பேசக்கூடிய திமுக இதை ஏன் செய்யல அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கேள்வி. அதே சமயத்துல இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் திமுகவை சார்ந்த முதல்வருடைய சாதியா இருக்கட்டும், அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. அதிகபட்சமே தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. அப்போ உண்மையான மக்கள் தொகை தெரிஞ்சிருச்சுன்னா கோடிக்கணக்கில் இருக்க தமிழ் சமுதாயங்கள் வந்து நம்மளா ஒற்றுமையா இருந்தால் 10,000 எண்ணிக்கை கூட இல்லாத ஒரு சாதியினர் எப்படி தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியுங்கிற அந்த நிலைமை வரும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இவங்க வந்து சாதி ரீதியான கணக்குகள் எடுக்கிறத கூட்டுக்கட்டியா இருக்காங்க. கண்துடைப்பு நடமாக மத்திய அரசுக்கு கடிதங்கள் இந்த மாதிரி ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டுல தமிழ் மாடல் ஆட்சி தான் வேணுமே தவிர திராவிட மாடல் ஆட்சிங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதை வந்து நம்ம கொண்டு வரணும். சட்டம் ஒழுங்கெல்லாம் அங்க ஒன்று இங்க ஒன்றுதான் சீர்கேடா இருக்கு. ஆனா தொடர்ந்து வந்து ஆட்சி மேல குறை சொல்றதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சியில டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 போக்சோ சட்டம், 7 பேர் போக்சோ சட்டத்துல பாலியல் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்தியா லெவல்ல கொலை, கொள்ளை, விபத்து போன்ற துறை எல்லா துறையிலையும் வந்து முதலிடத்துக்கு இருக்கு. காரணம் டாஸ்மார்க் மதுபான கடை. டாஸ்மார்க் மதுபான கடை மூடினாலே இந்த பிரச்சனை படிப்படியா கம்மி பண்ணிட்டு தான் வரோம் சொல்றாங்க. 500 கடை கம்மி பண்ணிட்டு கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு எலைட்டுன்னு சொல்லி மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து விலை அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய எலக்ட் மதுபான கடை வந்து இன்னும் குடியாளாக்கி சீக்கிரமா ஒவ்வொருத்தர் இளைஞர்களும் சாவணுங்கிற அடிப்படையில கெமிக்கல் அதிகமா கலந்து கொள்ற வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எங்க கம்மியாக்குறாங்க? எலக்ட் மதுபான கடை இப்ப நமக்கு தேவையா? தேவை கிடையாது. ஏற்கனவே உள்ளதை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசா அனுமதி கொடுத்து தெருக்கு மளிகை கடமை திறந்து வச்சா அது எப்படி குறைக்கிறதாகும்? இல்ல, பெண்களே வந்து அவரை வந்து அப்பா அப்பான்னு வந்து சொல்றாங்க, பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. திமுக உள்ள பெண்கள் மட்டும் சொல்லுவாங்க அப்பான்னு. தமிழ் சமுதாய மக்கள் அப்பாலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. தன்னுடைய சொந்த அப்பாவை தவிர வேற யாருமே அப்பான்னு தமிழக மக்கள் கூப்பிட மாட்டாங்க, தமிழர்கள் சொல்ல மாட்டாங்க, தமிழ் சமுதாயம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு நாடகம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அம்மானு ஒரு லேடிஸ் தாய்நாடு, தாய்மொழி, தாய் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுவாங்களே தவிர ஒரு தெலுங்கரை, தமிழ் அல்லாதவரை அப்பா என்று நிச்சயம் சொல்ல மாட்டார்கள். இல்ல, அவர்கள் பாதுகாப்பான தமிழகத்தை வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக நாங்க வந்து செஞ்சிருக்கோன்ற அதுலதான் எங்களை சுத்தி வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்னு சொல்லி சமீபத்துல துணை முதல்வர் கூட நான் வந்து அண்ணனா இருந்து பாதுகாப்பாரனா இருப்பேன்னு சொல்றாரு. அப்பான்னு சொல்லி அவரே அவருக்கு சொல்லிக்கிறாருங்க. அவர் கட்சிக்காரர்கிட்ட காசு கொடுத்து அவரே போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு அப்பா ஒண்ணு சொல்றது பெருமையா இருக்குன்னு அவரே சொல்லிக்கிறாரு. தமிழக மக்களுக்கு சொன்னாங்க. 4 ஆண்டு ஆட்சி எப்படி பாக்குறீங்க? 4 ஆட்சி மிக மோசமான ஆட்சி, கேவலமான ஆட்சி, தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி, தமிழ் மக்களுக்கு நாங்க தான் வருவோம். அது பாப்போம் வர 2026 தான் தெரியும். அப்படித்தானே பாராளுமன்ற தேர்தல் 40 கொடுத்தாங்கல்ல. இல்ல, அதாவது தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையா இருந்ததுன்னா வர முடியாது. அப்படி இருக்கிற சூழல் நிச்சயம் உருவாகும். எல்லா இடத்துலயுமே திமுக மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது நடக்காத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சரி சார்.